ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மகர ராசி, மகர லக்ன, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 2 குடையனுமான சனி 3ஆம் இடமான மீனத்தில் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். பண வரவு தேவைக்கேற்ப இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம். சனி பார்வை 5ஆம் இடமான ரிஷபம், 9ஆம் இடமான கன்னி, 12ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே மன மகிழ்ச்சியில் சிறிது இடைஞ்சல்கள் ஏற்படலாம். குழந்தைகளின் நடத்தையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் வைக்க வேண்டும். அவர்கள் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். தந்தையின் உடல் நிலையில் மருத்துவ உதவி கொண்டு பார்த்து கொள்வது நன்மை தரும். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 3, 12 கூடிய குரு 6ஆம் இடமான மிதுனத்திலிருந்து அதிச்சார கதியில் 7ஆம் இடமான கடகத்துக்கு உச்சமாகி செல்கிறார். எனவே கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். ஆனால் குடும்பத்தில் விசேஷங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கலாம். குரு பார்வை 10ஆம் இடமான விருச்சிகம், 12ஆம் இடமான மகரம், 2ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. எனவே தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே. உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம். பண வரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்களை அட்ஜஸ்ட் செய்து நடந்து கொள்வது நன்மை தரும். 4, 11 கூடிய செவ்வாய் 10ஆம் இடமான துலாத்திலும் மாத இறுதியில் 11ஆம் இடமான விருச்சிகத்துக்கு ஆட்சியாகவும் செல்கிறார். எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு மனை வாகன யோகங்கள் நன்றாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 5, 10 கூடிய சுக்கிரன் 9ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகவும் நீச்சபங்கமும் அடைகிறார். எனவே குழந்தைகள் வகையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் செய்யும் இடத்திலும் மேன்மைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் குழப்பமும் சஞ்சலமும் இருக்கவே செய்யும். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக கடினமாக உழைக்க வேண்டும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் போராடி முன்னேறும் நேரமாக அமைகிறது. கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதம். திருமணங்களை தள்ளி போடுவது நன்மை தரும். காதல் வாழ்க்கையும் கரடு முரடாகவே இருக்கும். 6, 9 கூடிய புதன் 10ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். மாணவர்கள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேன்மை அடைவர். அவர்கள் நினைத்த இடத்தில் விரும்பிய பாடத்தை படிக்கும் சூழ்நிலை அமையும். ஆராய்ச்சி கல்வியோ உயர்கல்வியோ வெளிநாட்டிலோ வெளிமாநிலத்திலோ சென்று படிக்க விரும்பினால் அதற்கான வாய்ப்புகள் நன்றாக அமையும். 7 கூடிய சந்திரன் மாத முதல் நாளில் 12ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. 8 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 9ஆம் இடமான கன்னியிலும் மாத பிற்பகுதியில் 10ஆம் இடமான துலாத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி நன்மையாக அமையும். 2இல் இருக்கும் கும்ப ராகுவால் குடும்பத்தில் குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம்.
8ல் இருக்கும் சிம்ம கேத்துவும் ஏதோ ஒரு வகையில் குடைச்சலை கொடுப்பார். ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். விநாயகர், துர்க்கை வழிபாட்டோடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 17, 18. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.